ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது சூப்பரான சிம்பிளான பயங்கர ஸ்வீட்டான டின்னர் அண்டு பிரேக்ஃபாஸ்ட்க்குரிய ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான லோ கலோரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பயங்கர ஹெல்த்திங்க. வேறு ஒன்றும் இல்லை, சிகப்பு அரிசியில் செய்ய போகிற ஆப்பம் தான். ஆப்பத்திலே இனிப்பாகவும் காரமாகவும் ஒன்று செஞ்சு பார்க்க போகிறோம். சிகப்பரிசி அப்படின்றது நிறையா வெயிட் லாஸ்க்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேஷண்ட்டும் சிகப்பரிசி எடுத்துக்கலாம். ஏன்னா பொதுவாக அரிசி அப்படின்றபோது நெல்லுலேருந்து அரிசி வருதுன்னா அந்த உமிழ் மேலே இருக்க லேயரு, அதுக்கப்புறம் அரிசிக்குள்ளே அப்படின்ற போது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது அப்படின்பாங்க. அந்த அரிசிக்குள்ளே இருக்க அந்த வெறும் அரிசி மட்டும் வெறும் மாவு சத்து மட்டும்தான் இருக்கும். அதனால சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப அரிசி எடுக்காதீங்க அப்படி அப்படின்னு. மேலே இருக்க லேயரில் தான் நார்ச்சத்து இருக்கும் அப்படின்றது நார்மலான ஒயிட் ரைஸில் சொல்லுவாங்க. ஆனால் சிகப்பரிசியை பொறுத்த வரைக்கும், சிறுதானிய அரிசிகளை பொறுத்த வரைக்கும், அரிசியோட இன்னர் நடுப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவு, அதில் மாவு சத்து மட்டும் கிடையாது, எல்லா விதமான சத்துக்களும் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் ஒயிட் ரைஸை விட சிகப்பரிசி எடுத்துக்கோங்க, சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்பாங்க. எப்பயுமே நம்மளோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி மெனோபாசிங் டைமத்தில் நம்ம ரொம்ப வீக்காகும். அந்த வீக்னஸ் போகிறதுக்கும், நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஹீமோக்ளோபின் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பெண்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி சிகப்பரிசி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். போன் ஸ்ட்ரென்த்துக்கும் சிகப்பரிசி ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம், எக்கச்சக்கமாக இருக்குது. வாங்க சிம்பிளான ஒரு ஸ்வீட்டான காரமான ஒரு ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிகப்பரிசி ஆப்பத்துக்கு நான் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். சிகப்பரிசினா இது சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிகப்பரிசி தான் எடுத்திருக்கேன். இது 1/2 கப்பு எடுக்கிறேன். இந்த கப்பு 1/4 கப்பு 30 ml வரும். இது இந்த கப்புக்கு நான் 2 கப்பு எடுத்துக்கிறேன். நார்மலான பச்சரிசி, இது ரேஷன் கடை அரிசி, இதுதான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லை அப்படின்றவங்க பச்சரிசியுமே சிகப்பரிசி கிடச்சா அதுவும் போட்டுக்கலாம். பச்சரிசியும் 2 கப்பு போட்டுக்கிறேன். புழுங்கரிசி 2 கப்பு, பச்சரிசி 2 கப்பு. ஆப்பத்துக்கு 1/4 கப்பு நீங்கள் உளுந்து போட்டாலே போதும். சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் நம்ம உளுந்து போடுறது ஆப்பத்துக்கு. வெந்தயம் அப்படின்ற போது இது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் வெந்தயம் அதிகமாக தான் போடணும் ஆப்பத்துக்கு. 1 கப்பு அளவுக்கு நான் அவல் போடுறேன். அவல் வெள்ளை அவலும் போடலாம், சிகப்பு அவல், எந்த அவல் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அவல் கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டால் கிடையாது, இதுதான் அளவு. இன்னும் கொஞ்சம் அவல் போட்டோம்னா நல்லா சாஃப்டாக புஃபியாக வரும், அதுக்கு தான் அவல் போடுறேன். அவல் 1/4 கப்பு. இந்த 1/4 கப்புக்கு 1 கப்பு போடுறேன். இதை அலசிட்டு வரேன். நான் அரிசியை நல்லா அலசிட்டேன். 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை அரைக்கலாம். நம்ம அவல் இவ்வளோ நேரம் ஊறணுமான்னு கேட்டால் ஊறட்டும். ஏன்னா சீக்கிரமாக புளிக்கிறதுக்கு அவல் நல்லா டக்குன்னு புளிச்சிரும். நல்லா 6 மணி நேரம் ஊறிடுச்சு சிகப்பரிசி ஆப்பத்துக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இதில் போட்டு அரைக்க போகும்போது உப்பு சேர்க்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். நல்லா புளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சில சமயம் கருப்பட்டி சேர்த்து நான் இனிப்பாகவும் செய்வேன். அப்போ ரொம்ப உப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் நான் புளிக்க வைக்கும்போது உப்பு போட மாட்டேன். சும்மா இதை அரைச்சி அப்படியே புளிக்க வச்சிடுறது. அரைக்கும்போது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை அரைச்சாச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது. ரொம்பையும் வேண்டாம், இந்த மாவு பதத்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது கெட்டியாக தான் இருக்குது, நான் ரொம்ப தண்ணி ஊற்றலை. ஏன் அப்படின்னா நம்ம குழி பணியாரத்துக்கும் நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருந்தால் கருப்பட்டி போட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் இருந்ததை கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை இது பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். மாவு இந்த பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும், போதுமானது ஆப்பத்துக்கு. அதே மாதிரி புளிக்க வைக்கிறது அப்படின்றது மாவை இப்போ வெயில் காலம் அப்படின்ற போது ஒரு 6 மணி நேரத்தில் புளிச்சிரும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் ஊற வச்சு ஒரு 10 மணி வாக்கில் அரைச்சி ராத்திரி டிஃபனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மழை காலம் அப்படின்ற போது நாள் ராத்திரியாக அரைச்சி வச்சா தான் மறுநாள் காலையில் புளிக்கும். சிகப்பரிசி ஆப்ப மாவு புளிக்கட்டும், 6 மணி நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஆப்ப மாவு நல்லா புளிச்சிருச்சு. நல்லா 10 மணி நேரம் புளிக்க வைங்க, நல்லா பொங்கி வந்துடும். சூப்பராக இருக்குது. இதில் நம்ம உப்பு போடலை, அதனால் கொஞ்சம் ஒரு 2 கரண்டி மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இனிப்பாக ஆப்பம் சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். அது வரைக்கும் அடுப்பில் ஆப்போசிட்டி வச்சுருக்கேன், சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு மேலே ஊற்றுங்க. நான் நான்ஸ்டிக் தான் என்கிட்ட இருக்குது, இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஆப்ப மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் இதில் தேங்காய் பால் சேர்ப்பாங்க. ஸோ தேங்காய் பால் சேர்த்து குக் பண்ணும்போது கொஞ்சம் கலோரி கூட வந்துடும். அதனால நான் இதில் தேங்காய் பால் சேர்க்க மாட்டேன். கட்டியாக தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றணுன்னா இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போயும் இனிப்பு அப்படின்றது எப்படின்னா கருப்பட்டி ஊற்றி கருப்பட்டி மாதிரி செய்வோம். அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு இனிப்பாக கேட்க மாட்டாங்க. குருமா தான், கொண்டக்கடலை குருமா, அப்படி இல்லைன்னா மட்டன் எலும்பு குழம்பு இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் அதனால இன்றைக்கி சுண்டல் குழம்பு தான் வச்சுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். நான் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றுறேன். ஊற்றி மூடி வைக்கிற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வேக வைக்கிறதுக்கு ஒரு 2 செகண்ட் வேக வச்சிடலாம். இந்த பதத்தில் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் உன்னி மொறுன்னு கேட்பாங்க. அதனால் உன்னி 1 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வைக்கும்போது சிம்மிலே வச்சு வேக வைங்க. ஏன்னா மேலே வேகணும், அப்படி இல்லைன்னா அடியில் கருப்பாயிரும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு நான் இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் எனக்கு இது நல்லா பிரயோஜனமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கார்னர்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. சுற்றி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஆப்போசிட்டியில் சிகப்பரிசி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருக்கேன். இது வீடியோவும் போட்டிருக்கேன், எப்படி கருப்பட்டி பாகு எடுத்து வீட்டில் வச்சுருப்பேன் அப்படின்றத. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி பாகு சேர்த்தனுமே கொஞ்சம் மாவு தண்ணியான மாதிரி தான் இருக்கும். அதனால் ஏற்கனவே மாவில் தண்ணி ஊற்றிடாதீங்க, கட்டியாக வச்சுக்கோங்க. கருப்பட்டி ஊற்றி செய்யும்போது சிம்மிலேயே தான் வச்சு செய்யணும் அடுப்பை எப்பயுமேவும். சிம்மில் வச்சே வேக விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. கருப்பட்டி ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதாவது சுற்றி நல்லா மொறுன்னு வரும். நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நடுவில் வெந்திருக்கான்னு பார்த்து எடுங்க. சிம்மில் வச்சே எடுங்க எப்பயுமேவும். சூப்பரான சிகப்பரிசி கருப்பட்டி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஆப்பம். தொட்டுக்கிறதுக்கு கருப்பு சுண்டல் குழம்பு செமையாக இருக்கும் காம்பினேஷன். இது இனிப்பாக இருந்தாலும் இதை தொட்டு சாப்பிடும்போது நல்லா பிடிக்கும். அதே மாதிரி இதில் முட்டை போட்டு கூட சில செய்வாங்க. சூப்பராக இருக்குது. சிகப்பரிசின்ற போது லோ கலோரி, நம்மளுக்கு நியூட்ரிஷன் அதிகமாகவும் இருக்கும். கருப்பட்டி அப்படின்ற போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், மார்னிங் ஈவினிங்கில் டிஃபனாகவும் கொடுத்துக்கலாம். நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஆப்பம் எடுக்கிறதுக்கும் இந்த குச்சி ஸ்டிக்கும் யூஸ் பண்ணுவாங்க, மரத்தில் ஆன குச்சி. பட் இது குச்சி குத்தும் போது என்ன ஆகுதுன்னா ஆப்பம் கிழிஞ்சிருது. அதனால நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் இந்த கரண்டி யூஸ் பண்ணுவேன். நல்லா இருக்குது. மதுரையில் வாங்கினது தான் இதுவும். சிகப்பரிசி அப்படின்ற போது நம்ம வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட நியூட்ரிஷன் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், நம்ம வெயிட் கெயின் பண்ணாமல் வெயிட் மெயின்டெனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருப்பட்டி ஏற்கனவே பேக் பெயின் அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதோட கலோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அப்படின்றது 118 கலோரி 115 கலோரி அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒரு லோ கலோரி தான். பட் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்பம் தான் சிகப்பரிசி ஆப்பம், சிகப்பரிசி கருப்பட்டி ஆப்பம். பிள்ளைங்க இந்த லாக்டவுனில் நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு கொடுத்த மன திருப்தி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். சிகப்பரிசி ஆப்ப வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.